வணக்கம் நண்பர்களே, இன்றைய பேச்சுலர் சமையலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போம். ஓகேங்களா? உருளைக்கிழங்கு இல்லை கிழங்குனால ரெண்டு உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. ஒரு உருளைக்கிழங்கு நம்மள்ட்ட, இன்னொரு உருளைக்கிழங்கு ஓசி போட்டு சமைச்சிட ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. வெங்காயம், தக்காளி, அதான் பக்கத்தில் சைடில் துணி மூட்டை கிடக்குது. இதை பாரு, துணி மூட்டை. ஆமாம், அதிசயமாக காட்டுங்க. கறி வெட்டுற கட்டியை தூக்கிட்டு வந்து அது வெங்காயம் வெட்டுவேன். சரிண்ணா. இது மாதிரி எங்கள் அன்னைக்கு செஞ்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது தெரில. இந்த வீடியோ பார்க்கும்போது அன்னி திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு அளவு இந்த மனுஷன் உட்காந்து செஞ்சுருக்காரா. ஓகே, அண்ணன் வெட்டிட்டு சொல்லுவார். அடுத்து வெட்டி முடித்ததுக்கப்புறம் முட்டை குழம்பு வைக்கும்போது நேராக சமையல் கட்டு போகும்போது அப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விட்டுறீங்கண்ணா, அப்பா சரியான ஃபாஸ்ட்ண்ணே. பரவாயில்ல. நான் முட்டையை வேக வச்சாச்சண்ணா. சரி, என்னன்னா காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்து இங்கே நம்ம வீடியோ பண்ணிட்டு சமைச்சிட்டு கஷ்டமாக இருக்குண்ணே. அங்கே பைப்பு தூக்கும் போது இங்கே கிளியுதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுறது தெரில. அதே அந்த டயர்டில் வந்துட்டு இங்கே சமைச்சி சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு கிடைக்கல. இப்போ உருளைக்கிழங்கு நம்மள்ட்ட வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஓசி கிடக்குது. என்ன இருந்தாலும் ஓகே, இப்போலாம் நம்ம சமைச்சா போகும்போது நம்ம ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப இதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக இது போட்டு இது பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையில நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்து வெயிலில் அலைஞ்சி பைப்பை தூக்கிட்டு வந்து போட்டு அது மாட்டிட்டு இங்கே வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு பெரிய பாடாக இருக்குது. இங்கே பாருங்க, கவர்ச்சி புயல் கவலை காற்று மாதிரி நிற்கிறாங்க. இதை வேறு நம்ம காட்டணும் வேண்டியதாக இருக்குது வீடியோவில். அண்ணன் இப்போ போகிறாரு. எங்கள் அண்ணன் வந்துட்டு சமையல் அறைக்கு போன்ட்டார். ஆமாம், வந்துட்டுருக்கு. முட்டை வந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு செய்கிறேன், நான் அதில் செய்கிறேன். காட்சி தருவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் முழுசாக சந்திரமுகியா மாறினது பாருங்க. காட்சி தருவாங்கன்னா மாட்டாங்க. ஆமாம், காட்சி தர மாட்டாங்க. தாச்சி தர மாட்டாங்க, தாளிச்சு வேணா தருவாங்க. இதில் அதில் பண்ணுவோம். பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்காரு கிச்சனில் பூத்து எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்காரு. வேறு கவர்ச்சி போய் கமலஹாசன் மாதிரி நிற்கிறேன். என்ன பண்ணுறது தெரில. துணி துவைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அவர். ஆமாம், துணி துவைச்சி வந்துட்டு டியூட்டி ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி வச்சுட்டு நாளைக்கு லீவு. இன்றைக்கி துவைச்சி வச்சுன்னா நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பேன். வேகமாக ஊற எண்ணெய் எடுத்துகிட்டு வர சொன்னால் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாரு. உப்பு பாருங்க, எங்கள் அண்ணன் பரபரப்பாக நம்ம எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன தேர்றன்னு தெரில. சீரகம் எடுக்கிறாரு. அவர் பில்டர் தான். அப்போ நம்ம போய் கிளறிட்டு வேணும் போயிட்டு.
அது வேகமாக போகிறார் எங்கள் அண்ணன். போகிறார். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சமைக்கணும், கொலஸ்ட்ரால் வந்துடும். கட்டி நான் நிறைய ஊற்றுவேன். நறுக்குறா. ஓகே. நான் கட் பண்ணல. அந்த கட் பண்ணலையா? எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம்மா. நம்ம வந்து நார்த் இந்தியன் சமையல் தான் பார்ப்போம். அவர் நார்த் இந்தியன்ஸ் கூட இருந்துட்டு நார்த் இந்தியன் சமையல் தான் அவர் வேணுமா. இல்லை பரவாயில்ல, எடுத்து வருவா வீடியோவா. நீ போயிருக்கா ஓடும். சட்டை போடல கவர்ச்சி போன மாதிரி இருக்கேன். எங்கள் சைட்டு 4 மணி ஒரு இந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு போனாங்க. நானும் ஓட வேண்டியதாக இருக்கு எங்கள் அண்ணன் கூட. கேமராமேனை படாத போட்டுட்ருக்கு. மிளகாய் வெட்டலை, மிளகாய் வெட்டலை. நாங்கள் அப்படியே போடுவோம். மிளகா வெட்டணுமா? அண்ணன் சமைக்க ஆர்வத்தில் வந்துட்டு இறங்கிட்டாரு. அடுத்தது பார்த்தா மிளகா கட் பண்ணல. யூடியூப்பில் காட்டுற அளவுக்கு சட்டியை காட்டலாமா? சரி வரோம். என்ன சுத்தம், அவ்வளோ சுத்தமாக இருப்பார். கழுவுறாரு, கத்தியை போய் கழுவ போயிருக்காரு. கிண்டிருங்க, கிண்டிட்டு அடுப்பை குறைச்சிட்டு அடுத்து எங்கள் அண்ணன் தக்காளிலாம் போட்டு, தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்காரு. அது வேற காட்டணுமா என்ற ஒரு கர்மாந்திர காட்சி. வகை வகையாக கோச்சிட்ருக்கு. ஓகே, அது அரை மணி நேரமாக கொச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கொதிச்சுட்டு வராது. வந்து நம்ம முட்டை தோல் உரிக்கணும். சைடில் எங்கள் தோலை உரிக்கிறா, இங்கே முட்டை தோலை ஊற்றி உட்காந்துருக்கு. முட்டையை போய் இப்போ தோல் உரிக்க போயிடாரு. தோலை உரிச்சுட்டு காட்டுறேன். தோல் உரிச்சிட்டு காட்டுறீங்க. அப்போது என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கட் பண்ணுவா இன்னும். மஞ்சள் தூள் போடுறாரு அண்ணன். இந்த தூள் அடுத்தது என்னண்ணே? மிளகாத்தூள். மல்லித்தூள் ஸ்டைலாக சொல்லுங்க. மல்லித்தூள். என்ன பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காரு. என்ன டேஸ்ட்டாக இருக்குமா? இன்னும் பார்த்து தெரியுது. நிறையா போட்டாங்க. அண்ணன் சமைக்க ஆரம்பிச்சா எல்லா வாயிலையும் வச்சுதான் அப்படி சமைப்பார். அண்ணன் கை பக்குவம் தூக்க தெரிஞ்சது கூட கேட்போம். அந்த மாதிரி இருக்கும். நல்லா சமைப்பார் அண்ணன். என்ன வடநாட்டு பக்கம் போயிட்டு டக்குன்னு சமையல் வர அப்படியே போயிட்டு வருவார் வடநாட்டு பக்கம்.
பஸ் ஏறிலாம் போகிறது இல்லை, சமையல் வடநாட்டு மாதிரி ஸ்டைல் நல்லாயிருக்கும். பாருங்க அண்ணன் உருளைக்கிழங்கு கட் பண்ணுற அழகாக பாருங்கள், பார்த்துட்டு பார்த்தீங்களா அப்படியே கட் பண்ணிவிட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு போட்டுனா அந்த இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிரும். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு அதுக்கப்புறம் முட்டையை தூக்கி அதில் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டா நல்லா கொதிக்க விட்டால் சூப்பராக இருக்கும். ஓகே பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கிரேவி வந்துடும். நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள் நில்லுங்க. உருளைக்கிழங்கு நான் காட்டணும், அவங்க வியூவர்ஸ்க்கு காட்டணும். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா அப்படியே மசாலாவோட ஜெல் ஆயிரும், அப்படியே நல்லாயிருக்கும். பாருங்கள் முட்டையெல்லாம் வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்காரு எங்கள் அண்ணன். தோலை உரித்து வச்சுட்டு நிறைய போட்டுருவார். டக்குன்னு தண்ணி எடுக்கிறதுக்காக ஓடுறாரு. வராரு பாருங்க, வேகமாக வருவார் தண்ணி எடுத்து. தண்ணி சொல்லுங்கள், தண்ணி தேவையான அளவு. ஆனால் இந்த மாதிரி உப்பு போடுங்கண்ணே. நான் போடுவோம் இல்லை, உப்பெல்லாம் நிறையா இருக்குது போதுமா? என்னண்ணா உங்களை ஒரு கிரேட் ஷேப்புன்னு நான் அறிமுகப்படுத்திட்டுருக்கேன். இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கேன். ரொம்ப ஊற்றலை எங்கண்ணே, தண்ணி ரொம்பலாம் ஊற்றலை, லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். சரிங்களா, அடி பிடிக்காத அளவு ஊற்றியாச்சு. இந்த கிரேவி வரணும் என்னண்ணே வரணும். இப்போ வந்து முட்டையை வந்து ஒரு இதாக வெட்டிக்குவோம். மசாலா உள்ள எப்படி அப்படி ஒரு ப்ளஸ் இப்படி போட்டோம்னா அந்த க்ளோஸ்அப்பில் போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மசாலா உள்ளே இறங்கும் முட்டையில் ஒரு டேஸ்ட் இறங்கினா அந்த டேஸ்ட் வந்துடுண்ணே. ஆமாம், அப்படியே முட்டையை 4 வெட்டி போட்டுருவோம். ஓகே, வெட்டி வச்சிருவார். அதை வெட்டிட்டு ஒரு முட்டையாக எடுத்து வெட்டிட்டுருக்கார். 4 முட்டையை வெட்ட முடியாது, அதனால் ஒரு முட்டையை வெட்டு என்னண்ணே வெட்டியாச்சு. என்ன 4 மேனு சொல்கிறீங்க? ஒரு 4 முட்டையை வெட்ட மாட்டீங்களாடே? ஏன்னா ஒரு 4 மேனு ஒரு 4 முட்டையை வெட்ட மாட்டீங்களா? வந்து முட்டையை உள்ளே போடுறேன். பாருங்க முட்டையெல்லாம் சட்டிக்குள்ளே போகுது. ஐயோ முட்டை உடஞ்சிருச்சு, காட்டுங்க. ஐயோ முட்டை உடஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்மு போட்டு கொட்டிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை உடஞ்சி போச்சுன்னு. உடஞ்ச முட்டை நம்ம ஆயில் அதிகமாகிருச்சு, அவ்வளோ ஊற்ற வேண்டாம். முட்டையெல்லாம் போட்டாச்சு. கட்டினியா? காட்டுங்க டக்குன்னு. பார்க்கறதுக்குள்ளே கிளறிட்டு இருக்காரு. ஆவி பறக்குது பாருங்க. ஆமாம், சுடுகாட்டில் இருக்காரு, இங்கே வந்து பறக்குது. என் அண்ணன் அழகு பாருங்க எப்படி சமைக்கிறது. டேஸ்ட் பார்த்தோம். ஆஹா, அப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் அரைக்குறையாக தான் இருக்கும், ஆனால் நல்லா சமைச்ச மாதிரி ஒரு பில்ட்டை போடுறது கடை. அதான் நல்லா இருக்கும். உப்பு பார்க்கும்போது சமையல் பார்க்கும்போது 2வது எடுத்து 3வது எடுத்து வச்சு பார்க்குறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் அர்த்தம். ஓ அப்படி அப்படி சொல்லிக்கிறது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சமைக்கிற எல்லாருக்கும் தெரியும், லேடிஸ்க்குலாம் தெரியும். ஆமாம் 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 ஆமாம். அவங்க டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 2வது. அவன் அண்ணே அவங்க ரெகுலராக சமைக்கிறாங்கண்ணே. என்னென்ன பண்ணணும் நம்ம ப்ராப்பராக செய்வாங்க. நம்ம வெட்டினமா போட்டோமா சமைச்சோமா தான் அப்படி தான் இருக்கும். மட்டும் போகிறேன் என்ன அதுக்குள்ளேயுமா முடிஞ்சு முட்டை முன்னாடியே வேக வச்சுட்டான். இது வந்து எக்ஸ்பிரஸ் சமையல் எங்களோடது. மின்னல் வேகத்தில் புல்லட் ட்ரெயின் வேகத்தில் வந்து சமைப்பார் எங்கள் அண்ணன். டப்பு டப்புன்னு என்ன அவ்வளோதான். அண்ணா வேகணுமா? அவ்வளோதாண்ணா, அடுப்பு அமைச்சிட்டிங்களா? எண்ணெய் அதிகமாக ரெடி. எண்ணெய் யூஸ் பண்ண சமைச்சிட்டாரு. ஓகே, ஊர் போட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எங்கள் அண்ணன் சமையல்
ஆனால் என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன நார்த் இந்தியன் சமையல்னா என்ன அதிகமாக இருக்குண்ணா? என்னண்ணே கபாலத்தை ஊற்றிட்டீங்க டப்பு.